இந்திய டீமில் 2025 ஏஷியா கப் ஸ்குவாடில் சுப்மன் கில்லுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இடம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் உள்ள வரதுனால யாராருக்கெல்லாம் ஆபத்து? ஏன்னா 2026 T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கும் இந்த ஸ்குவாடுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது இன்கேஸ் இந்த ஸ்குவாட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தா. ஸோ அப்போது உங்களோட 15 மெம்பர் ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் உங்களோட பிளேயிங் லெவனையும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 டீம் இந்தியாவோட ஸ்குவாட் ப்ரிவியூ ஸ்பெஷலுக்கு ஆனந்த ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றன. இந்த ஏஷியா கப் 2025 டீம் இந்தியாவோட ஸ்குவாடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த T20 வேர்ல்டு கப் 2026 ஸ்குவாடாகவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் இன்ஜுரிஸ் இதெல்லாம் தாண்டி இந்த 2 ஸ்குவாடும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் எனக்கு வேணால் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஏஷியா கப்போட சக்ஸஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஷியா கப் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா கூட ஒரு 5 T20s ஆட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் நியூசிலாந்துக்குள்ளேயும் ஹோமில் ஒரு 5-5ன்னு ஒரு 10 T20s ஆடுறாங்க. கிட்டத்தட்ட T20 வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 T20s இருக்குது. இதில் ஒரு 10 T20s இல்லை 15 T20ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி ஸ்குவாடை மாற்றுறதுக்கு பதிலாக ஏஷியா கப்போட சக்ஸஸை வச்சு தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட முடிவுகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஏஷியா கப் 2025 அப்படிங்கிறது வந்து இந்தியா டீமாக வின் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி இண்டிவிஜுவல்ஸ்களுக்கு ஏதோ முக்கியமான ஒரு சீரியஸாக இருக்கும். ஏன்னா ஓடிஸ் டெஸ்ட்டு ஐசிசி ஈவெண்ட் ஐபிஎல்னு இடையில எக்கச்சக்கமான மேட்சஸ் வருதுங்கிறதுனால வந்து பிச்சு தான் நடக்குது, வருஷத்தில் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஏஷியா கப் 2025 ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸு. பட் இப்போது நம்ம ஒரு 15 பேர் கொண்ட ஸ்குவாடை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் ஸ்குவாடில் இருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் அவர் இன்ஜுரியிலேருந்து சரியாகி இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம், பார்க்க முடிஞ்சது. ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக இருக்க மாட்டார், இந்தியாவோட பில்லராகவும் ஆல்ரவுண்டராகவும் அவர் இருப்பார். அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாக தொடருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் கேப்டனெல்லாம் போட்டு பார்க்கும்போது பிசிசியோட கண்டிப்பாக இருக்கும், சொல்லியிருப்பாங்க அவன் அந்த பையனை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு. குல்தீப் யாதவ் இல்லாமல் இந்தியன் டீமோட T20 டீம் இருக்க வாய்ப்பு இல்லை. 11th கண்டிப்பாக அவர் இருப்பார், டெஸ்ட் மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்கு, ஜஸ்பிரீத் பும்ரா ஏஷியா கப் 2025 ஸ்குவாட்லேருந்து கண்டிப்பாக வெளில போக முடியாது. ஐ மீன் நான் சொல்கிறதுனா ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஓவல் டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடலைல்ல, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கேப்பு கிடச்சிருக்குது. நல்ல வேலை இப்போ பங்களாதேஷ் சீரீஸ்லாம் இல்லை. பங்களாதேஷ் சீரீஸ் இருந்துச்சுன்னா ஒருவேளை அதுக்கு பிரேக் விட்டு ஆடினாலும் ஓகே ஆடலாம். பட் பும்ரா கண்டிப்பாக இருப்பார். வருண் சக்கரவர்த்தியும் கண்டிப்பாக உள்ளே இருப்பார். ஏன்னா எங்கெங்கெல்லாம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அது டிஎன்பிஎல்லாக இருக்கலாம், டிவிஷன் கிரிக்கெட்டாக இருக்கலாம், எங்கே வேணாலும் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு இடம் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னரு, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆப்ஷனாகவும் இருப்பாருங்கிறதால இவருக்கு ஸ்குவாடில் இடம் இருக்குது. 11th இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் கண்டிப்பாக ஸ்குவாடில் இடம் பெறுவார். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் காட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிறவங்க. இதில் ஒரு சஞ்சு சாம்சனோட பேரை சொல்ல, அபிஷேக் சர்மாவோட பேரை சொல்ல, திலக்வர்மாவோட பேரை சொல்லலாம், அவங்களுக்கு என்னென்ன சொல்லலை அப்படிங்கிற ஒரு உறுத்தல்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஹர்ஷித் ராணாவோட பேரும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், உறுத்தல்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். சரி, நான் இங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஏஷியா கப் 2025 இவங்க ஆட்டோமேட்டிக் பிக்கு. இவங்க வெளில எடுத்து வச்சிங்கன்னா அது ரொம்ப ஹார்ஷான ஒரு காலாக இருக்கும், அது ஒரு மாதிரி நியாயமாகவே இருக்காது. முதல் 2 டக்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு 3 இன்டர்நேஷனல் ஹண்டர் கிடச்சிருக்குது. ஐபிஎல்ல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தது, அதனால் அவர் விஷயத்தில் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்கு போட்டியாக நான் என்ன சொன்னேன், இங்கே சுப்மன் கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுப்மன் கில் இந்த ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 650 ரன்னு, 50 ஆவரேஜோட, 155 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட, எக்கச்சக்கமான 50ஸோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்ச் வின்னிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு. நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லீடிங் ரன் ஸ்கோரரு அதான் பேட்லிங் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் யாருன்னு ஒரு காமிச்சார் அப்படிங்கிறதுனால வந்து பிசிசிஐ வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தது நீ வைஸ் கேப்டனாக இருப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது இவரை கண்டிப்பாக ஏன் ஸ்குவாடுக்குள்ள எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் எழுது. இப்போ ஜெய்ஸ்வால் கூட நான் அபிஷேக் சர்மா கூட நான் காம்படிட் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலி அபிஷேக் சர்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுறாரு. அவர் லெஃப்ட் ஹேண்டருங்கிறது ஒன்று இருக்குது. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்த அந்த 54 balls 134 runs ஒன்று வேன்கடையில், பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடித்த அந்த ஃபாஸ்டஸ்ட்டு 100 ஒரு 55 பாலில் 141 ரன். ஸோ இந்த அபிலிட்டி இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவை
வெளில எடுத்து வைக்கணும் தோணவே தோணாது. அவர் 2 மேட்ச் எனக்கு டக் அடித்தாலும் அடுத்து ஒரு 3ஆம் மேட்ச் 4ஆம் மேட்ச் டமால் டுமில் அடிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால அபிஷேக் சர்மா பிக் பண்ணுவாங்க. அது டவுட்டே கிடையாது. ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலும் அவர் வந்துருவாருங்கிறதுல ஸோ அபிஷேக் சர்மா ஆட்டோமேட்டிக் பிக்கு. இப்போ மியூசிக்கல் சேர் யாராக இருக்குல்ல, இப்போ ஸ்குவாடில் வந்து நீங்கள் சஞ்சு சாம்சன், கில்லு, ஜெய்ஸ்வால் இந்த 3 பேர்த்தில் 2 பேர் தான். 11th வந்து இந்த 11th வந்து 2 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் போக முடியும். 2 ரைட் ஹேண்டரோட போகவே மாட்டாங்க, தப்பு பண்ணவும் மாட்டாங்க. முக்கியமாக கம்பீர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப நம்புறாரு அப்படிங்கிறதுனால அது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குங்கிறதுனால அதன்படியே போகலாம். ஏன்னா இந்த ஒரு சூட்சமத்தை தான் ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட் காம்போலே அது ஒர்க் அவுட் ஆச்சு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு நிறைய ஆல்ரவுண்டர்ஸு இந்த ஆப்ஷன்ஸோடவே போவோம், ஸ்பின் ஆப்ஷன்ஸோடவே போவோம்னு சொல்லி போகும்போது தான் ஸோ இப்போது அதையே ஃபாலோ பண்ணி போவாங்க. இப்போது சஞ்சு சாம்சனா, கில்லா, ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் இந்த ஐபிஎல்ல ஒரு 559 ரன் அடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்தியன் டீமோட டெஸ்ட் டீமில் இருக்காருங்கிறதுனால கில்லு ஃபெயில் ஆகும்போது ஜெய்ஸ்வால் உள்ள வந்தார். ஆனால் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால வந்து ஜெய்ஸ்வால் வெளியில் போகும்போது சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார், அபிஷேக் சர்மா உள்ளே வந்தார். தடாலடியாக அடித்து இப்போ அவங்க பர்ஃபார்மன்ஸை காமிச்சு அவங்க இப்போது டீமில் பெர்மனெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வாலை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வரதுங்கிறது வந்து ஒரு அன்வான்டான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இல்லைங்க, அவரும் டிசர்வ்டு தான். ஆனால் பிசிசி எப்படி யோசிப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன். சூரியகுமார் யாதவுக்கு இன்கேஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபிட்னஸ், அதான் அவரோட ஃபார்ம் இதெல்லாம் வச்சுட்டு இது அவருக்கு லாஸ்ட் ஐசிசி ஈவெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இப்போ ஒரு 35 ஆயிருக்கும். ஆமாம், 30க்கு மேலே தானே அவர் இந்தியன் டீமுக்குள்ளே வந்தார். ஸோ அவருக்கு 34, 35ங்கிறது மாதிரி ஆயிருந்திருக்கும். 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் மேபி T20 வேர்ல்டு கப் ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் டீம் ஃபியூச்சர் கேப்டன் நோக்கி போவாங்க. அக்சர் பட்டேல் ஒரு பக்கம் இருக்கலாம், பட் கில் வந்து இங்கிலாண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் தென் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒரு ரோஹித் சர்மாக்கு கீழே ஒரு வைஸ் கேப்டனாக இருந்து நிறைய கற்றுருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் ஜிடிக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருங்கிறதுனாலையும் இப்போ கில்லை எடுத்துகிட்டு வருவாங்க. கில்லை ஸ்குவாடில் கொண்டு வந்துட்டு அது ஏஷியா கப்லையாக இருக்கலாம், இன்கேஸ் ஒரு ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த சீரீஸ்லையாக இருக்கலாம். பட் இப்போவே நீங்கள் சஞ்சு சாம்சன் தூக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் 3 இன்டர்நேஷனல் T20 100 அடிச்சிருக்கிறாரு. தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அண்ட் விக்கெட் கீப்பருங்கிறதுனால ஏஷியா கப் இல்லை, நான் T20 வேர்ல்டு கப் வரைக்குமே நான் சஞ்சு சாம்சனை நான் வச்சுருப்பேன். இன்கேஸ் சஞ்சு சாம்சன் இந்த ஏஷியா கப் 2025 ஃபெயில் ஆனாலும் நான் அவரை பேக் பண்ணுவேன். பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இங்கிலாந்து சீரீஸ் நடந்ததில்ல அந்த T20ஸில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனால் பெருசாக பண்ண முடியலை. ஆமாம், அவர் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. இதையே ஆஸ்திரேலியா சீரீஸை தொடருது அப்படின்னா ஓகே, அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் அவரோட பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் டீமோட நல்லதுக்காக வேண்டி நான் எந்த இடத்துல சஞ்சு சாம்சனை நான் 11th எடுத்துகிட்டு சுப்மன் கில்லை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்னோட T20 வேர்ல்டு கப் 2026 ப்ரிப்ரேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த ஏஷியா கப் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவோ இல்லை ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே ஆரம்பிச்சிடணும். எனக்கு ஒரு 15 T20s தான் இருக்குது, நீ தான் என்னோட T20 வேர்ல்டு கப் ஓப்பனர் அப்படின்னு நான் ஒருத்தர் முடிவு பண்ணுறேன்னா அவருக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு 10 மேட்சாவது நான் தொடர்ந்து கொடுக்கணும். 10ஆவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லுக்கு வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஸ் வருது. மொத்தம் 9 ஓடிஸ் ஆடுறாரு. ஒரு 10க்கு மேலே T20s அப்படிங்கும்போது அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவரும் இந்த ஒயிட் பால் மேட்சஸ்லையும் அவரோட ஃபார்மை மீட்டு கொண்டு வந்துடுவார். இதே நான் சஞ்சு சாம்சனுக்கு அப்ளை பண்ணும்போது சஞ்சு சாம்சன் ஃபார்மே நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம்ல அப்படின்னு தோணலாம். ஆனால் சஞ்சு சாம்சனோட வீக்னஸை கண்டுபிடிச்சி சஞ்சு சாம்சன் மறுபடியும் அப்படியே அவுட் ஆகினாங்கன்னா பிரச்சனை. ஒரு சாலிட் பிளாக் டிஃபென்சஸ் மூலமாக அவருக்கு அவங்க லைனில் வர பால் அவர் டிஃபென்ஸ் வச்சிடறாரு. ஸோ கில் அப்பர் ஹேண்டாக இருந்தாலும் பட் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 3 T20ஸில் 100 அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நான் சஞ்சு சாம்சனோட பேரை தான் இப்போது ஏஷியா கப் 2025 11th நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை எனக்கு கில்லை கேப்டன் ஆகிற முடிவில் நான் கிடையாது அப்படின்னா ஜெய்ஸ்வாலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்பாக வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அவர் தான் ஆட போகிறாரு இந்த பொசிஷனில். சஞ்சு சாம்சனுக்கு இப்போ 30 வயசு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த T20 வேர்ல்டு கப் இல்லாமல் அவரோட ஃபார்மு இதெல்லாம் வச்சா இன்னொரு T20 வேர்ல்டு கப் அவர் ஆடுவார். அப்புறம் கௌதம் கம்பீர் சஞ்சு சாம்சன் நல்லா பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. கில்லுக்கும் கௌதம் கம்பீருக்கும் அந்த UK டூரில் நல்ல ஒரு பாண்டு க்ரியேட்டும் ஆகியிருந்திருக்கும். ப்ளஸ் வைஸ் கேப்டனாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் கம்பீர் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கும்போது ஓகே இருக்கலாம். கில்லு வந்தாருன்னா சொல்லுவார், நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் கம்பீர்கிட்டையும் கில்லுக்கிட்டையும். அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நல்ல விதமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ டவுட்டே வேணாம், சஞ்சு சாம்சன் 11th இருப்பார், கில்லு ஸ்குவாடில் இருப்பார். அபிஷேக் சர்மா ஆட்டோமேட்டிக்காகவே நான் 11th கொண்டு வருவேன், ஸ்குவாடில் கொண்டு வருவேன். ஜெய்ஸ்வாலை நீ வெயிட் பண்ண உனக்கான நேரம் ஒரு பாப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ டீமோட ஃபியூச்சர், கேப்டன்சி இதெல்லாம் வச்சு கில்லு எப்படி உள்ளே வருவார், சஞ்சு சாம்சன் எப்படி ஸ்டே பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து கூட நான் சொல்லிட்டேன். இப்போது திலக் வர்மாவா ஸ்ரேயாஸ் ஐயரா, ஏன்னா இங்கிலாந்து போனாங்களா இந்தியாவோட டெஸ்ட் டீம், அதுலேயே ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொந்தளிச்சாங்க. பாஸ் இருங்க பாஸ், ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் டெஸ்ட் டீமில் எடுக்கிறது கிடையாது. டொமஸ்டிக்கில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிங்கன்னா 2 சீசன் நல்லா பண்ணிங்கன்னா
எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டீங்கன்னா எடுப்பாங்க. நாராயண் ஜெகதீஷன் அப்படி தான் உள்ளே வந்தார். ஏன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஸோ புரியுதுங்களா? பட் ஸ்ரேயாஸ் ஐயர், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் IPLல 604 ரன் அடித்தார். 100 ஒரு 2 மணி இடத்துல அவர் தவற விட்டார். இல்லை பரவாயில்ல நீயே அடிச்சுக்கோன்னு சொல்லி GT கிட்ட 97 நாட் அவுட்டாக வந்தார். CSK கிட்ட ஒரு சேசிங்கில் அடித்த அந்த 72 அபாரம், அப்புறம் 87 நாட் அவுட்டு. MI கிட்ட அவர் அடித்த அந்த நாக் அவுட்ஸில் அடித்த அந்த மேட்ச் அப்படிங்கிறது வேறு லெவலான மேட்ச். 175 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட 39 சிக்ஸஸ், ஆவரேஜ் 50, எல்லா நம்பர்ஸும் பிரம்மாண்டம். ஆனால் என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணுங்கள். திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா வந்து இந்தியா கூட வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஓவர்சீஸில் ஒரு 200 அடிச்சிட்டாரு. 200 ப்ளஸ் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் அடித்த அந்த சேசிங் இன்னிங்ஸ் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் விடாமுயற்சி சாங்லாம் போட்டு வேறு மாதிரி வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ்லாம் ஆடிட்டார். ப்ளஸ் ஒரு போராடலாம் புரட்டா சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் அடிச்சுட்டு இருக்காரு. கவுண்டிலையும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு பேர் அவருக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால திலக் வர்மாவோட கை தான் ஓங்கி இருக்குது. இப்போ சஞ்சு சாம்சன் வர்சஸ் சுப்மன் கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பேசியிருந்தோம். பட் திலக் வர்மா வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் விஷயத்தில் நம்ம ஏன் அவ்வளோ பேச மாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீடு கிடையாது. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் கஷ்டம்தான், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு ஸ்குவாட்லேயும் இடம் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு 3 பேரை நம்ம பிக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரி, ஹர்ஷித் ராணாவா சிராஜா சொல்லுங்களேன். தேர்ட் சீமர் ஹர்ஷ்தீப் சிங், பும்ராவுக்கு அப்புறமா தேர்ட் சீமர் முகமது சிராஜ். இந்த 2025 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேருந்து வெளில எடுத்தாங்க. அப்புறம் T20லையும் இல்லை ஹர்ஷித் ராணா உள்ளே வந்தார். இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் டீசெண்டாக பவுல் பண்ணார். அப்புறம் IPLல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பாக இல்லை. இப்போது ஹர்ஷித் ராணா வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக விளையாண்ட ODI சீரிஸ்லையும் ஒரு ஓல்டு பால் நியூ பால் நல்லாவே பண்ணார். ஸோ அப்போது ஹர்ஷித் ராணாவா சிராஜா அப்படின்னு பார்க்கும்போது சிராஜ் இப்போ இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சிராஜுக்கும் கம்பீருக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போ போயிருக்கும் ஒரு UK டூரில்ங்கிறது ஒரு பக்கம். தென் IPLலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சரமாரியாக ஒரு சில கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பவுலிங் பண்ணி ஒரு மாதிரி நல்லாவே பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா எல்லாம் நல்லா பண்ணாங்க. இப்போது சிராஜா ஹர்ஷித் ராணாவானா இது செம்ம ஹார்ஷ் காலாக இருக்கும். ஹார்ட்டில் ரொம்ப டஃப்பான காலாக இருக்கும். ஹர்ஷித் ராணாவை தான் பிக் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற அடிப்படையில். ஹர்ஷித் ராணா ஸ்குவாடில் இருப்பார். பட் யோசிச்சு பாருங்கள், 2024 T20 வேர்ல்டு கப்பில் முகமது சிராஜ் ஒரு 2 மேட்ச் ஆனார். அதுக்கப்புறம் முழுக்க ஒரு ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரான்னு போனதுக்கப்புறமா அப்படியே சிராஜ் அங்கேருந்து அப்படியே RCBலேருந்து வெளில வந்தார். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வெளில எடுத்தாங்க. டவுன் பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி அவர் ரைஸ் பாப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்ளே வந்தார்னா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். UK பர்ஃபார்மன்ஸ் இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் வெகுமதி அவருக்கு எடுத்து கொடுக்குதான்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா ஆட்டோமேட்டிக்காக ஸ்குவாடில் வருவார். தேர்ட் ஃபாஸ்ட் பவுலராக அவர் இருப்பார். ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் உள்ளே போகிறதும் வெளில வரதும், சிராஜ் உள்ளே போகிறதும் வெளில வரதும், ஹர்ஷித் ராணா உள்ளே வரதும் வெளியில் போகிறதெல்லாம் அவங்கவுங்க இடையில பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. இடையில சையத் முஸ்டாக் ட்ரோஃபிலாம் வேறு வருது. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக கவனத்தை ஈர்க்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போது நம்பர் 7 ரிங்கு சிங்கோட பிளேஸ் தான் இங்கே இருக்க எல்லாரை விட ரொம்ப ஆபத்து அதிகமானது. ஏன்னா அவர் IPLலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு 2 தட்டி மட்டும் தான் அவர் அடித்தார் நினைக்கிறேன். நம்பர் 7ங்கிறது வந்து ஆல்ரவுண்டர் பொசிஷன் கிடையாதுமா, அது வந்து ஒரு பேட்டர், ஒரு ஃபினிஷரோட பொசிஷன். ஏன்னா அவருக்கு வந்து ஃபீல்டிங் பண்ணணும், பேட்டிங் பண்ணணும், இது மட்டும் தான் அவருக்கு வேலை. பவுலிங் போடணுங்கிற வேலையே அவருக்கு கிடையாது. இப்போது ரிங்கு சிங் அட் நம்பர் 7. ரியன் பராக் ரிங்கு சிங் பண்ணுறதை பண்ணிடுவார். பவுலிங்கும் போட்டுருவார், அவர் அளவுக்கு பேட்டிங்கும் பண்ணிடுவார். ஆனால் ரியன் பராக் வந்து அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஆடிட்டு இருக்கிறவருங்கிறதுனால ரியன் பராக்கை நம்பர் 7க்கு கொண்டு வர அவசியம் கிடையாது. அப்போ நம்பர் 7ல் ஆடிட்டு இருக்கிறது ரிங்கு சிங் தான். UPக்காக அவர் ரெட் பால்லையும் சரி ஒயிட் பால்லையும் சரி KKRக்காகவும் சரி அவர் இம்பேக்ட் ரூல் வந்ததுக்கப்புறமும் சரி இம்பேக்ட் ரூல் வராதுக்கு முடிவு சரி நம்பர் 7 நம்பர் 6 அவர் நல்லாவே ஆடிட்டுருக்காரு. ஸோ ரிங்கு சிங் எப்போ GTக்கு அகேன்ஸ்டாக இடதுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஒரு 24 ரனுக்கு மேலே அடித்தார், 30 ரன் அடித்தார்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங்கோட பேர் கொடிகட்டி பறந்து அதுக்கப்புறம் ஒரு டீம் இந்தியாவுக்குள்ளே அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கிடச்சிச்சு அவருக்கு. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்லா ப்ளே பண்ணார். ஓவர்சீஸில் மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது. அப்புறம் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ரோஹித் சர்மா 100 அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங் அட் நம்பர் 7 இருக்கும்போது திடீர்னு ஒரு T20 வேர்ல்டு கப் 2024 யோசிச்சு பார்த்தாங்க. ஆல்ரவுண்டர் இடத்துல போகலான்னே அக்ஷர் பட்டேலை ஸ்குவாடில் பிக் பண்ணி அக்ஷர் பட்டேல் உள்ளே கொண்டு வந்து அக்ஷர் பட்டேலை வச்சு வின் பண்ணியாச்சு T20 வேர்ல்டு கப். அப்படிங்கும்போது இப்போ ரிங்கு சிங்கோட இடம் தான் பிரச்சனை. இப்போ ரிங்கு சிங்குக்கு யார் காம்படிஷன் இல்லைங்க. இப்போ ஜித்தேஷ் சர்மா இருக்கார்ல, இப்போது கில்லை வந்து ஓப்பன் பண்ண விட்றாங்க, மேலே கொண்டு வராங்கன்னா சஞ்சு சவன் நீங்கள் கீழே கொண்டு வர முடியாது. ஆனால் ஜித்தேஷ் சர்மா உள்ளே கொண்டு வராங்கன்னா, ஏன்னா ஜித்தேஷ் சர்மா இந்தியன் டீமுக்குள்ள ஆல்ரெடி இருந்தார். ஸோ கடைசியாக த்ரூ ஜுரல் ஆனார். அதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஜித்தேஷ் சர்மா இருந்தார். அதுக்கப்புறம் த்ரூ ஜுரல் தான் கொண்டு வந்தாங்க இங்கிலாந்து சீரீஸில். ஸோ த்ரூ ஜுரல் ரேடாரில் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை.
ஜிதேஷ் சர்மா அந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சாம்பியன் டீமில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பியன் பிளேயரு ஃபைனலில் ஒரு 10 பால் 24 பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்சை மாற்றினதையும் அதுவும் சொல்லுவேன். அப்புறம் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக நாக் அவுட்டில் அடித்த அந்த 33 பால் 85 ரன்னு அன்பிலீவபிள், வாய்ப்பே இல்லை ஆர்சிபி அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா வந்து அவரால் போனால் கேமை மாற்றி கொடுக்க முடியும், இப்போ கேமை வேறு ஒரு லேயரில் மாற்றி கொடுக்க முடியுங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஜிதேஷ் சர்மா நம்பர் 7 சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் என்ன, சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பேக்கப்பாக தான் இருப்பார். ஜிதேஷ் சர்மா ட்ராவல் பண்ணுவார். ஜிதேஷ் சர்மா T20 வேர்ல்டு கப் 2026 டிசர்வ்டு, ஏஷியா கப்புக்கு ஒரு டிசர்வ்டு, 11லேயும் ஒரு டிசர்வ்ட். பட் ஆனால் 11ல் அவருக்கு இடம் கிடையாது. ஒன்று பண்ணலாம், நீங்கள் ரின்கு சிங்குக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மாவை நீங்கள் வெறும் பிளேயராக வேணால் ஆட வைக்கலாம், விக்கெட் கீப்பராக அவங்களால ஆட வைக்க முடியாது. இல்லை சஞ்சு சாம்சன் ஃபீல்டராக நல்லா பண்ணுவார், விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் சர்மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவர் ரிவ்யூ நல்லாவும் கேட்பார். அப்படிங்கிறதுனால நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். சஞ்சு சாம்சனுக்கு எதிரியாக கில்லு வச்சாலும் சஞ்சு சாம்சன் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக மேலே முந்துறாரு. ஆனால் இவங்களுக்கு யாரும் இவங்க சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. என்னோட 15 மெம்பர் ஸ்குவாடு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்தீங்கன்னா இதுதான் 15 மெம்பர் ஸ்குவாடு. என்னோட 11ஸும் உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி தெரியும், அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஐபிஎல் 2025 சாய் சுதர்ஷன் நல்லா பண்ணியிருப்பாரு, ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணியிருப்பாரு, பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்ணார், சாய் கிஷோர், குர்னுல் பாண்டியா, சிராஜ் இவங்களாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் இதுலேருந்து கில்லுக்கு மட்டும்தான் டீமில் இடம் இருக்குது, ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் ஏஷியா கப் 2025 அப்படிங்கிறது வந்து இந்தியன் டீமுக்கு முன்ன சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க இந்த T20 வேர்ல்டு கப் 2026 இருப்பாங்க. இல்லை தெரிஞ்சிடும், இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும், அதாவது T20 வேர்ல்டு கப் 2026 ஸ்குவாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் காயமாகாமல் ஃபார்ம் அவுட் ஆகாமல், அதுவும் காயமாகாமல் இருந்தாங்கன்னா டீம் அவங்கள பேக் பண்ணும். சரி, உங்களோட 11 என்ன, அப்புறம் உங்களோட 15 மெம்பர் ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு டாப்பிக்கில் வேறு வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன். 19ஆம் தேதி ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிச்சு. மீட்டிங் போடுவாங்களாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 19 வந்தால் 19 திருப்பி ஸ்குவாட் ரிவ்யூ வரும். என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி வரும். பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.